நடிகை நயன்தாரா அவர்கள் தனுஷ் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஓப்பனா வச்சிருக்காங்க. அதாவது நயன்தாரா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல 2 பக்கத்துக்கு ஒரு பிரஸ் நோட்டை தனுஷ் அவர்களுக்கு எதிராக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிரஸ் நோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நயன்தாரா அவர்கள் அவங்களோட மேரேஜை நெட்ஃபிளிக்ஸுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணாங்க. சோ அந்த டாக்குமெண்ட்ரியில அவங்க நடிச்ச படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களாம். பட் ஆனா நானும் ரவிதான் படத்தை யூஸ் பண்றதுக்கு தனுஷ் அவர்கள் என்ஓசி கொடுக்கலையா. இந்த என்ஓசி தராம தனுஷ் அவர்கள் வேணும்னே 2 வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருக்காராம். அண்ட் தனுஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண நானும் ரவுடிதான் படம் தான். நானும் விக்னேஷன் அவர்களும் மீட் பண்ணி லவ் பண்ண ஒரு படம். சோ எங்க லைஃபோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படத்தை யூஸ் பண்ண விடல. இப்போ வரைக்கும் நானும் ரவுடிதான் சாங்ஸ் ஃபேன்ஸால கொண்டாடப்படுது. அதுக்கான காரணம் லிரிக்ஸ் விக்னேஷன் அவர்கள் அவரோட உண்மையான எமோஷன்ல இருந்து எழுதினது. சோ அந்த சாங்ஸை தான் யூஸ் பண்ண விடலனா விக்னேஷன் அவர்கள் எழுதின லிரிக்ஸை கூட யூஸ் பண்ண விடல. அண்ட் இதுல மானிட்டரி அண்ட் பிசினஸ் விஷயங்கள்லாம் இருக்கிறது உண்மைதான். பட் ஆனா நீங்க ரொம்ப நாளாவே எங்க மேல வச்சிருக்கிற வன்மத்தினால இந்த மாதிரி பண்றீங்க. அண்ட் இதெல்லாம் விட எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்த விஷயம், அந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல 3 செகண்டுக்கு நாங்க ஒரு பிடிஎஸ் வீடியோவை யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு 10 கோடி நஷ்ட ஈடா கேட்டிருக்கீங்களே, இது நியாயமா? அந்த பிடிஎஸ் எங்களோட பர்சனல் டிவைசஸ்ல ஷூட் பண்ணது, அதுவும் ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் தான். அதுக்காக 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு இவ்வளவு லோவா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க படத்தோட ஆடியோ லான்ச்சஸ்ல நீங்க ஃபேன்ஸுக்கு ப்ரீச் பண்ற விஷயங்களை நீங்களே பிராக்டிஸ் பண்ணல. அண்ட் நானும் ரவுடிதான் படத்துக்கு என்ஓசி கொடுக்காதது கோர்ட்ல உங்க சாதகமா இருக்கலாம். பட் இதுக்கு ஒரு மாரல் சைடும் இருக்கு. அதுக்காக நான் கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ணுவேன். அண்ட் நானும் ரவுடிதான் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆனாலும் அந்த படத்தை பத்தி நீங்க ரொம்ப கேவலமா சொன்ன விஷயங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த படம் ப்ரொடியூசரா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அண்ட் நீங்க கெஸ் பண்ணதுக்கு மாறா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. உங்களோட ஈகோவை பயங்கரமா ஹர்ட் பண்ணதா இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் உங்களை மாதிரி பெரிய ஆக்டர் கிட்டே வந்தாலும் தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த உலகம் எல்லாருக்குமானது. மத்தவங்க வளர்றதால உங்களோட லைஃபுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. சோ நெக்ஸ்ட் ஒரு ஃபேக்கான ஸ்டோரி ரெடி பண்ணி நெக்ஸ்ட் படத்தோட ஆடியோ லான்ச்ல மாசா பேசுங்க. பட் ஆனா இது எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. எங்களோட எமோஷன்ஸை ஹர்ட் பண்ணதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மத்தவங்களோட சந்தோஷத்துலயும் நம்ம சந்தோஷத்தை பார்க்கலாம். நாங்க இப்ப பண்ணிருக்கிற அந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி கூட அதை பத்தி தான். சோ மக்கள் அதை கண்டிப்பா பாருங்க, லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் தனுஷ் அவர்களும் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு லவ் ஸ்ப்ரெட் பண்ண முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. சோ இந்த பிரஸ் நோட்டே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு தமிழ் சினிமாவில் இதுதான் பரபரப்பான ஒரு டாபிக்கா இருக்க போகுது. அண்ட் இதுக்கு தனுஷ் அவர்களோட தரப்புல இருந்து என்ன ரிப்ளை வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.